எபிசோட் 96. நகரத்திலே தலை சிறந்த மருத்துவர், நம்பர் 1 பணக்காரர், மெடிக்கல் சேம்பர் பிரசிடென்ட் என நகரத்தில் முக்கிய புள்ளிகள் சாதாரண ஒருவருடன் இவ்வளவு நெருக்கமான பழக்கத்தில் இருக்கிறார்களே என்று அங்கு கூடியிருந்தவர்கள் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். 4 பேரும் பேசி சிரித்துக் கொண்டிருக்க அந்த இடத்திற்கு போர்ஷே கார் ஒன்று வந்தது. பழக்கப்பட்ட கார் ஒன்று வருவதை பார்த்து புருவம் சுருக்கினான் சேவியர். கார் கதவை டிரைவர் திறந்துவிட சாத்விகா இறங்கி வந்தாள். அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று அவள் முகத்தில் தெரியவே இல்லை. அவளை கண்டதுமே சேவியர் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே மட்டுப்பட்டது. முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் காட்டாமல் சாத்விகா அவன் பக்கம் வந்தாள். ரொம்ப நல்ல விஷயம் சேவியர், உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. லேசான புன்னகையுடன் சேவியரை பார்த்து கூறினாள் சாத்விகா. ஆனால் அவளை பார்த்து சேவியர் புன்னகைக்கவே இல்லை. அனாவசியமாய் சாத்விகாவிடமிருந்து தாம் அதிகமாய் எதிர்பார்த்து விட்டோமோ என்று அவனுக்கு தோன்றியது. ஜெயிலில் இருந்த நாளில் ஒரு முறை கூட அவள் அவனை பார்க்க வரவே இல்லை. அதிலும் அவனை வேலையை விட்டு தூக்கிய கடிதத்தை பார்த்ததுமே சேவியருக்கு மனம் உடைந்தது. உங்க அக்கறைக்கு தேங்க்ஸ் டைரக்டர் வர்மன். முகம் கொடுக்காமல் இறுகிய குரலிலே கூறினான் சேவியர். அவன் குரலில் உள்ள மாற்றத்தை கண்டு அதிர்ந்தாள் சாத்விகா. 3ஆம் மனிதரிடம் பேசுவது போல பேசுகிறானே என்று நினைத்து மனம் வருந்தினாள். வாங்க நாம போய் பிரஸ் மீட் ஆரம்பிக்கலாம். சூழலை மாற்றும் எண்ணத்தில் அகரன் அவர்களை அங்கிருந்து அழைத்து செல்ல அனைவரும் சென்றார்கள். பிரஸ் மீட் துவங்க டைரக்டர் கரண் முகேஷ் செய்த அனைத்து தவறையும் ஒன்றுவிடாமல் கூறினார். அங்கிருந்த போது மக்கள் எல்லாம் முகேஷுக்கு சரியான தண்டனைதான் என்று நினைத்தார்கள். அதன் பின் டைரக்டர் கரண் அவர்கள் முன்னிலையில் மன்னிப்பாக பேசினார். இந்த மீட்டிங்க்கு முக்கிய காரணமே நம்ம சிட்டியோட ஹீரோவா இருந்தவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணதான். டாக்டர் ஜேவியர் ஜோன்ஸ் மேல ஒரு பொண்ணு அபாண்டமா பழி சுமத்துற நியூஸ் நீங்க எல்லாரும் இந்த 3 நாள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரீட்மெண்ட்னு பேர்ல அவர் அந்த பொண்ணை கற்பழிச்சு கர்ப்பமாக்கிட்டதா சொல்லியிருப்பா. ஆனா இதுக்கும் டாக்டர் ஜோன்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் முகேஷ் சர்மாவும் அவர் பையன் நீரஜும் தான். வாசுதேவ்னு ஒரு டாக்டர் மூலமா பணம் கொடுத்து கரினான்ற பொண்ணை ஏற்பாடு பண்ணி ஜேவியர் மேல பழி போட்டிருக்காங்க. இதுக்கான எல்லா ஆதாரமும் கமிஷனர் கிட்ட இருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் ஜெயில இருக்காங்க. கரண் கூறி முடித்ததுமே அங்கிருந்த அனைவருமே தங்களுக்குள் சலசலத்தார்கள். இத்தனை நாள் திட்டி வெறுப்பை கொட்டியவன் மீது தவறே இல்லை, நிரபராதி என்று கூறுகிறார்களே என்று பார்த்தார்கள். உடனே கமிஷனர் ஆதாரங்களை பற்றி கூற வந்தான். எல்லாருக்கும் வணக்கம். நானும் பிரபாகரும் சேர்ந்துதான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணோம். எங்க கஸ்டடியில் இருக்கிற நீரஜுக்கும் டாக்டர் ஜோன்ஸுக்கும் முன்னவே சண்டை நடந்திருக்கு. அந்த முன் விரோதத்துலதான் பழி வாங்கணும்னு டாக்டர் ஜோன்ஸ் மேல அபாண்டமா பழி போட்டிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண எல்லாரும் அவங்க தப்ப ஒத்துக்கிட்டாங்க. கரீனா வயித்துல வளர குழந்தைக்கும் டாக்டர் ஜோன்ஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. அத கரீனா அவளே ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கா. கமிஷனரும் டெப்டி கமிஷனரும் நடந்த அனைத்தையும் விளக்கமாக கூறிக்கொண்டிருக்க அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் ஒன்றையும் விடாமல் குறிப்பிடுத்திக் கொண்டிருந்தார்கள். அதன் பின் சேவியரிடமும் வாசுதேவ், நீரஜ் பற்றியும் பல கேள்விகளை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கரீனா முன்பே கர்ப்பமாக இருந்தாள் என்று ஏன் சேவியர் கண்டுபிடிக்கவில்லை என்று கேட்டதற்கு சேவியர் அன்று நடந்த அனைத்தையுமே கூறிக்கொண்டிருந்தான். லைலாவும் அன்று கரீனா எப்படி நடந்து கொண்டாள் என்று தெளிவாக கூறிட அனைவருக்கும் கரீனா நடத்தையில் சந்தேகம் வந்தது. மற்ற ஆதாரங்களை பற்றி கூறிட ஒரு வழியாய் அனைவரும் சேவியர் மீது பழி சுமத்தப்பட்டிருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டார்கள். இத்தனை நடந்தும் சேவியரும் சாத்விகாவும் ஒரு வார்த்தை பேசிக்கொள்ளவே இல்லை. இதில் சாத்விகா வாயை திறக்கவில்லை. இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தாலும் இருவர் உலகமும் வேறு போல் அமர்ந்திருந்தார்கள். பிரஸ் கான்பரன்ஸ் முடிந்ததும் சேவியர் அங்கிருந்து கிளம்ப முற்பட்டான். ஆனால் சாத்விகா வேகமாய் எழுந்து அவனை தடுத்தாள். சேவியர், என்ன விஷயம் டைரக்டர் வர்மன்? இதை தவிர வேற எதுவும் இருக்கா பேச? பட்டும் படாமல் அவளிடம் பேசவே பிடிக்கவில்லை என்பது போல கேட்டான் சேவியர். அதில் சாத்விகாவிற்கு இன்னும் நெருடலாய் இருந்தது. சேவியர், நாளிலிருந்து நீ வேலைக்கு வா. இதை கேட்டதுமே சேவியருக்கு இன்னும் கோபம் வந்தது. ஏற்கனவே அவனை அவள் வேலையை விட்டு அனுப்பிவிட்டாள். இப்பொழுது அவனை மீண்டும் வர சொல்கிறாளே, அவள் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கும் பொம்மை நாம் இல்லையே என்று நினைத்தான். டைரக்டர் வர்மன், என்னதான் நீங்க வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களே, அப்புறம் எப்படி என்னால் அங்க வேலை பார்க்க முடியும்? இந்த விடயம் சேவியருக்கு தெரியும் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவனின் பேச்சில் இருந்த மாற்றமும் இப்பொழுது இந்த விடயமும் யோசித்தவள் உடனே அவசரமாய் சூழ்நிலையை விளக்க முற்பட்டாள். சேவியர், என்ன தப்பா நினைக்காத. பப்ளிக் வாயை அடைக்கதான் நான் உன்னை வேலையை விட்டு தூக்குனேன். மத்தபடி நான் வேணும்னே. டைரக்டர் வர்மன்,
நீங்க என்கிட்ட இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தெரியும். இது என்னோட தப்பு தான். என்னால் உங்க ஹாஸ்பிட்டலுக்கும் பிரச்சனை. அதான் என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களே. அப்படியே இருக்கட்டும். எனக்கும் இனிமேல் அந்த ஹாஸ்பிட்டல் வர இன்னும் இல்லை. நான் என்னோட சொந்த ஊருக்கே திரும்ப போய் என் அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்க போறேன். அழுத்தமாய் அவளிடம் பிடிக்கொடுக்காமலே பேசினான் சேவியர். சாத்விகாவிற்கு தான் அயர்வாக இருந்தது. சேவியர், என் மேல கோமா இருக்கியா? அதில் உடனே தலையை மறுப்பாக அசைத்த சேவியர் முகத்தை மிகவும் சாதாரணமாய் வைத்துக் கொண்டான். இல்லையே, எனக்கு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பு. கூடவே நான் நிறைய மூலிகை செடி பத்தி ரிசர்ச் பண்ணி அதை வளர்க்க போறேன். சேவியர் அவனின் முடிவில் பிடிவாதமாய் இருப்பதை உணர்ந்த சாத்விகா இன்னும் மனமுடைந்தாள். உடனே அவள் பையிலிருந்து கார்டு ஒன்றை எடுத்து அதனை சேவியரிடம் கொடுத்தாள். போன முறையே நீ உன்னோட சம்பளத்தை அட்வான்ஸா கேட்ட. ஆனா அதுக்கப்புறம் நடந்த சில வேலையால நான் அதை உனக்கு கொடுக்கவே இல்ல. இதுல 20 லட்சம் இருக்கு. இது உன்னோட சம்பளமும் போனஸும் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ப்ரொவைட் பண்ண வீட்ல நீ தங்க விருப்பப்பட்டா உனக்கு எவ்வளவு நாள் வேணுமோ தங்கிக்கோ. சேவியர் அந்த கார்டை எடுத்துக்கொண்டான். என்ன இருந்தாலும் அது அவன் வேலை பார்த்ததற்கான சம்பளமாயிற்றே. அதனால் அதனை அவன் எடுத்துக்கொண்டான். நான் ஏற்கனவே அந்த வீட்டை காலி பண்ணிட்டேன். சாவியை கூட அங்கேயே வச்சுட்டேன். தேங்க்ஸ் டைரக்டர் வர்மன். குட் பை. அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து அகன்றான் சேவியர். சாத்விகா இன்னும் அவனிடம் பேச வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் அவன் சென்றதை பார்த்ததும் வருத்தத்துடன் அதே இடத்தில் நின்றாள். சேவியரை ஆரம்பத்திலிருந்து நம்பாமல் அவனை அத்தனை பேர் முன்னிலையிலும் அடித்ததை நினைத்து இப்பொழுது அவளை திட்டி அடித்துக் கொண்டாள். ஆரம்பத்திலே அவனை நம்பி அவனுக்கு உதவியாய் தாம் இருந்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு அவனை நம்பாமல் விட்டோமே என்று வருந்தினாள். அவனின் ஒதுக்கம் இப்பொழுது அவளை வெகுவாய் பாதித்தது. சேவியர் சென்ற திசையையே இமைக்காமல் பார்த்தபடியே நின்றாள் சாத்விகா. மாலை நேரத்தில் அகரன் சேவியருக்காக ஒரு சின்ன பார்ட்டி தனியார் ரெசார்ட்டில் ஏற்பாடு செய்திருந்தான். சேவியர் வேண்டாம் என்று கூறியும் அகரன் கேட்காமல் அவனை வம்படியாக அந்த ரெசார்ட்டிற்கு அழைத்து சென்றான். எபிசோட் 97. அகரனும் சேவியரும் உள்ளே நடக்க ஹோட்டல் மேனேஜர் வேக வேகமாய் வந்து அகரனை வரவேற்றார். நேராக இருவரையுமே அகரன் புக் செய்திருந்த தனி அறைக்கு அழைத்து சென்றார். சேவியர், இந்த ஹோட்டல் தான் சீஷோர்லயே ரொம்ப பெஸ்ட். இங்க இருக்கிற செஃப் வேர்ல்ட் கிளாஸ் செஃப். சீ ஃபுட் எல்லாமே இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க இவங்க ஸ்பெஷலா சில ஃபிளேவர் வச்சிருக்காங்க. அது எல்லாமே நீ கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும். அகரன், நான் இந்த ஹோட்டலை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க எல்லாமே விலை ரொம்ப அதிகம். என்னால அவ்வளோ விலை கொடுத்து சாப்பிட முடியாதுப்பா. லேசாய் சிரித்த கரண் அவனை அழைத்து கொண்டு நடந்தான். இந்த ஆள் யாரா இருப்பான்? சார் கூட இவ்வளோ க்ளோஸா இருக்கான். இவனையும் நம்ம நல்ல விதமா ட்ரீட் பண்ணணும் போல. மேனேஜர் மனதிலே நினைத்து கொண்டு அவர்களுக்கு அறையின் கதவை திறந்து விட்டார். ஏற்கனவே கரண், ஜெகதீஷ் மற்றும் சிலரும் அந்த இடத்தில் கூடியிருந்தார்கள். சேவியர் வந்ததை பார்த்ததுமே அனைவரும் மகிழ்ச்சியுடனே அவனை அழைத்து குடிக்க கூறினார்கள். அனைவரும் வட்டமாய் அமர்ந்து குடித்துக் கொண்டிருக்க கரண் தான் முதலில் பேச்சை ஆரம்பித்தார். சேவியர், நீதான் வர்மன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்ட. பேசாம நீ ஜெனிசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வாயேன். அன்னைக்கு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் டைரக்டர் பொசிஷன் உனக்காக வெயிட் பண்ணுது. டைரக்டர் கரண், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல் பக்கம் போக விரும்பல. அமைதியாய் மறுத்துவிட கரண் முகம் வாடியது. அவரும் சில நிமிடங்கள் யோசித்தார். நீ எடுத்த முடிவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இப்பதான் உன்னை வர்மன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு. சேவியர், பேசாம நீ ஏன் கூட என்னோட கம்பெனிக்கு வாயேன். உனக்கு டாக்டரா இருக்க தோணலைன்னா பிசினஸ்ல நீ ட்ரை பண்ணி பாரு. அகரன் சிரிப்புடன் கூற சேவியருக்கு அதில் ஆர்வம் அதிகமானது. பிசினஸும் நல்ல ஐடியா தான் அகரன். ஆனா என்னால உன்னோட கம்பெனில வேலை பார்க்க முடியாது. நான் என்னோட சொந்த ஊருக்கு திரும்ப போலான்னு நினைக்கிறேன். அங்க போய் மூலிகைகளை பத்தி சில ரிசர்ச் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. நான் நிறைய மூலிகை செடியை பத்தி கொஞ்ச காலமா ரிசர்ச் பண்ணிட்டு வந்தேன். நாட்டு மருத்துவத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. போதுமான மருந்துகள், மூலிகைகள் கிடைக்கிறது இல்ல. அப்புறம் அதோட தரமும் ரொம்ப குறைவா இருக்கு. இயற்கைய நோயை குணப்படுத்தணும் தான் இயற்கை மருத்துவத்தையே மக்கள் நாடி வராங்க. அந்த மூலிகைகள்ல கூட கலப்படம் இருக்கு. சிட்டில லேப்ல மூலிகை செடி வளர்க்கறது மூலமா இயற்கையா நடக்கிற மகரந்த சேர்க்கை, சூரிய வெளிச்சத்துல நடக்கிற போட்டோசிந்தசிஸ் எல்லாமே பாதிப்படையுது. சோ முன்னோர்கள் சொன்னபடி
முறையா மூலிகை செடியை வளர்க்கலான்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டர் எவ்வளவு நல்ல திறமையானவரா இருந்தாலும் மருந்து இல்லாம நோயை குணப்படுத்த முடியாது. நாட்டு மருத்துவம் மொத்தமாவே இயற்கையை சார்ந்துதான் இருக்கு. இதுவும் ஒரு வகையான பிசினஸ். இது எப்படி எதிர்காலத்துல நான் விற்க போறேன்னு எனக்கு தெரியல. உன்கிட்ட இருந்துதான் அதையும் நான் கத்துப்பேன். அகரனை பார்த்து லேசான புன்னகையுடன் கூறினான் சேவியர். இதை கேட்டதுமே அங்கிருந்தவர்கள் கண்கள் பளிச்சிட்டது. சேவியரிடம் இப்படி ஒரு திட்டம் இருக்கும் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் நாட்டு மருத்துவத்திற்கு நல்லது. கரண் அவனை ஆச்சரியமாய் பார்த்தார். சேவியர், உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இங்கிலீஷ் மெடிசன் தான் படிச்சிருக்கேன். நாட்டு மருத்துவத்துல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பெருசா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. இப்ப நீ சொல்றப்போ எனக்கு மரியாதை இன்னும் அதிகமாகுது. கண்டிப்பா நீ பண்றது நாட்டு மருத்துவத்துக்கு மட்டும் இல்ல, மெடிக்கல் ஃபீல்டுக்கே நல்லதா இருக்கணும். இத உங்க ஆசீர்வாதமா நான் எடுத்துக்கிறேன். லேசான சிரிப்புடன் கரணை பார்த்து கூறினான் சேவியர். சேவியர், நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஃபியூச்சர்ல உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ யோசிக்காம என்கிட்ட சொல்லு, சரியா? தேங்க்ஸ் அகரா. சேவியர் மொத்தமாய் மற்றவர்களை சார்ந்திருக்க கூடாது என்று நினைத்தான். ஆனால் நல்ல விடயத்திற்காக நமக்கான நண்பர்களை உதவிக்கு நாடுவதில் தவறில்லை என்று நினைத்தான். அனைவருமே பேசிக்கொண்டே அதிகமாய் குடித்தார்கள். சேவியர் அனைத்து உணவுகளையும் ருசி பார்த்தான். பார்ட்டி முடிந்ததுமே அனைவரும் அவரவர்களின் வீட்டிற்கு கிளம்பினார்கள். சேவியர் அவனின் பழைய வீட்டிற்கு திரும்பினான். சேவியர் அவனின் பக்கத்து வீட்டில் நின்றான். அது ஐஷு வீடுதான். சேவியர் அவனின் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தான். ஐஷுவிடம் தன்னுடன் அவளையும் அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கூறலாமா வேண்டாமா என்று யோசித்தான். வரவழைக்கப்பட்ட தைரியத்துடன் ஐஷு வீட்டின் கதவை தட்டினான். ஆனால் அவன் பல முறை கதவு தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. அதனால் ஐஸ்வர்யா செல்லிற்கு அழைத்து பார்த்தான். ஆனால் அவள் போன் அணைக்கப்பட்டிருந்தது. ஐஷுவிற்கு ஏதேனும் ஆகிவிட்டதா, என்ன ஆனது என்று பலவாறாக யோசித்தான் சேவியர். யோசனையுடனே அவன் வீட்டின் கதவை திறந்து உள்ளே செல்ல, கதவு இடுக்கில் சொருகியிருந்த பேப்பர் அவன் காலில் விழுந்தது. ஐஷுதான் அவனுக்கு லெட்டர் எழுதி வைத்திருந்தாள். அவசர வேலையாக அவள் குடும்பத்தை பார்க்க அவள் ஊருக்கு சென்றிருக்கிறாள். அவள் வருத்தத்தில் இருந்ததனால் சேவியருக்கு அவளால் அழைத்து இந்த தகவலை கூற முடியவில்லை என்றும், அவளின் ஊர் மலைப்பகுதியில் இருப்பதனால் அவளால் போனில் பேச முடியாது என்றும் அதில் எழுதியிருந்தாள். சேவியர் வெறிச்சோடிய இடத்தை பெருமூச்சுடன் பார்த்தான். அவனின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாகவே அவனின் கிராமத்திற்கு சென்றான் சேவியர். அவனுக்கு அங்கு வெறும் வெறுமை மட்டுமே சூடியிருந்தது. அவன் இதற்கு மேல் அங்கு தங்க தனக்கு எந்த பிடிப்பினையுமே இல்லை என்று நினைத்தான். வாசுதேவ், முகேஷ், ஜாக்கை ஸ்வேதாவிடம் கடைசியாக ஒப்படைத்தான் சேவியர். ஸ்வேதா பழிவாங்கிய பின்பு யாரையும் பாதிக்க கூடாது என்று கூறியிருந்தான். இன்னொரு பக்கம் கார்த்திகா நிலைமையை மோசமாக இருந்தது. வாசுதேவை பிடித்து சென்ற பின் அவளுக்கு ஒரு பிடித்தனமே இல்லை. வாசுதேவின் அனைத்து சொத்துக்களும் முடக்கப்பட்டது. கார்த்திகா லஞ்சம் வாங்கியதும் வெளியே அம்பலமாக அவளின் வாழ்வே நாசமானது. கரீனாவையும் ஜெயிலில் போட்டு விட்டார்கள். அவளின் தண்டனை கடினமாக இருக்க மனநல மருத்துவமனையில் சுவற்றில் தூக்கில் தொங்கி அவளின் உயிரையே மாய்த்து கொண்டாள். அவரவர்கள் செய்த வினைக்கு ஏற்ப தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டார்கள். இப்பொழுது சேவியர் மனநிலை எப்பொழுது அவனின் சொந்த ஊருக்கு செல்வது என்று இருந்தது. ஊருக்கு செல்லும் முன்பே அவனுக்கு தேவையான சில மூலிகை விதைகளை தேடி வாங்க ஆரம்பித்தான். இதில் சேவியர் பல மாதங்களாய் ஊருக்கே திரும்ப போகாமல் இருந்திருக்கிறான். அதனால் அவனின் பெற்றோர்கள் அவன் மீது கோபமாய் இருக்கிறார்களா இல்லையா என்று அவனுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு ஐஸ் வைக்க அவன் சில பொருட்களையும் வாங்கினான். அதன் பின் சேவியர் அவன் காரில் அவனின் சொந்த ஊருக்கு சென்றான். இதே அவன் ரயிலில் சென்றால் அவனின் ஊரின் முகப்பில் இருந்து 10 மைல் தூரம் வரை மலையடிவாரத்திற்கு பஸ்ஸில் சென்றாக வேண்டும். அதனால் அவன் காரினையே எடுத்துக்கொண்டான். 6-7 மணி நேரம் ஆகும். சீஷோருக்கு சுற்றியிருக்கும் கிராமத்திலேயே சேவியர் கிராமம் சீரான சாலை வசதி கூட இல்லாத பொட்டல் காடாக இருக்கும். அதனால் ஊருக்கு முன்பே இருக்கும் சிறிய டவுனில் காரை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு அவனின் ஊரை நோக்கி நடந்து சென்றான் சேவியர். மேடு பள்ளம் எல்லாம் ஏறி இறங்கி நடந்த சேவியர் ஒரு வழியாக பச்சைமலை கிராமத்திற்கு வந்து சேர்ந்தான். சுற்றி எங்கிலும் பெயருக்கு ஏற்றாற் போலவே பச்சை பசையில் என்று இருக்க ஆழமாய் மூச்சு விட்டு சுவாசித்தான். சொர்க்கமே என்றாலும்
அது நம்மூர போல வருமா. பாட்டு பாடிக்கொண்டே கிராமத்தின் உள்ளே சென்றான் சேவியர். இங்கிருந்து அவனின் புதிய வாழ்வு துவங்கியது. எபிசோட் 98. சேவியர் அவன் பிறந்து வளர்ந்த ஊரை ரசித்தபடியே வயல்வெளிகளில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அவன் ரசனையாக நிலங்களை பார்த்து கொண்டே சென்று கொண்டிருக்க ஒரு இடத்தில் கும்பலாக நின்று சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். சேவியருக்கு ஆர்வம் தாங்கவில்லை. யாராக இருக்கும் என்று வேகமாய் சென்று பார்த்தான். ஸ்டீஃபன், இந்த நிலம் எப்படி உன் குடும்பத்துக்கு கிடைச்சதுன்னு மறந்துட்டியா நீ? இன்னும் எதுக்காக இந்த நிலத்தை நீ அபகரிச்சுட்டு இருக்கா? யோ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமானு சூடு சொர்ண எதுவுமே இல்லையா? கோபமாய் ஒரு பெண் கத்த, சேவியரின் அப்பா ஸ்டீஃபன் ஜோனஸ் இன்னும் கோபமாய் கத்தினார். ஏய் மேரி, இந்த இடத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம பேசாத. என் குடும்பத்துக்கு சேர்ந்த இடத்துக்கு வர வரப்ப எதுக்கு நீ அடிச்சு வச்சிருக்க? முதல்ல இந்த இடம் எங்க குடும்பத்துக்கிட்ட தானே இருந்துச்சு. நீ எங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணதுனாலதான் இந்த இடமே உனக்கு வந்துச்சு. நீயும் உன் குடும்பமுமே வெக்கம் கேட்டவங்க. உன் பையன் ஒரு பொண்ணு கிட்ட மயங்கி அவ பின்னாலேயே போயிட்டான். உனக்கு வெக்கமா இல்ல? பஜாரி போல் இருந்த மேரி ஸ்டீஃபனை பார்த்து கத்தினாள். ஸ்டீஃபனுக்கு கோபத்தில் முகம் சிவந்தது. சேவியர் அம்மா ஜூலியால் இதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. மேரி, அனாவசியமா பேசாத. உன் பொண்ணுக்கு தாண்டி என் பையன் கிடைக்க தகுதியே இல்ல. என் பையனுக்கு உன் பொண்ண சுத்தமா பிடிக்கல. அதுவும் இல்லாம இந்த இடத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்ல. நாங்க காலம் காலமா இந்த நிலத்துலதான் விவசாயம் பண்றோம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. எல்லாரும் கேட்டுக்கோங்க. நீங்களே இந்த கூத்த பாருங்க. ஜோனஸ் குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்ல. அவங்க பையன் ஒரு பொண்ணுதான் வேணும்னு சிட்டிக்கு ஓடி போயிட்டான். கொஞ்சம் கூட இவங்களுக்கு வெக்கமே இல்ல. எப்படிதான் வெளியில தலை நிமிர்ந்து நடக்கிறாங்களோ. சரியான வெக்கம் கெட்டதுங்க. சொல்லி முடித்ததும் ஒப்பாரி வைக்க துவங்கினார் மேரி. அழுதே கூட்டத்தை கூட்டி விட்டார். பச்சைமலை கிராமம் இன்னும் பழமை வாய்ந்ததாகவே இருக்கும். திருமண பேச்சு இரண்டு குடும்பங்களுக்கு இடையே அது நிச்சயம் வரைக்கும் சென்று விட்டால் அதுவே திருமணத்திற்கு சமம். அதனால் ஜோனஸ் குடும்பம் திருமணத்தை நிறுத்தியது. அப்பொழுது மிகப்பெரிய விடயமாய் ஊரில் பரவியது. ஸ்டீஃபன், இது உன்னோட தப்பு தான். சேவியருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. அவன் நகரத்துக்கு படிக்க தானே போனா. அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துகிட்டான்? ஒரு பொண்ணுக்காக அவன் எப்படி குடும்பத்தையே விடலாம்? கூட்டத்தில் இருந்த கிழம் ஒருவர் கேட்டார். மேரி பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. அவன் என்னதான் காலேஜுக்கு போய் பெரிய படிப்பு படிக்கலனாலும் ஸ்கூல் வரைக்கும் முடிச்சிருக்கா. இப்போ அவ டவுன்ல வேலை பார்க்கறா. சேவியர் கல்யாணத்தை நிறுத்தினதும் இல்லாம அவன் வேற ஒரு பொண்ணு கூட எல்லாம் போயிருக்கான். அந்த பொண்ணுக்காக அவன் அவனோட படிப்பையே பாதியில விட்டான். மேற்படிப்பு படிச்சாதான் நல்ல வேலையே இருக்கும். அவெல்லாம் என்ன புள்ள? நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அவனை படிக்க நகரத்துக்கு அனுப்பி வச்சீங்க. ஆனா அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? ஊர் மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவாறாக ஜோனஸ் குடும்பத்தை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்க ஜோலியும் ஸ்டீஃபனும் கூனி குறுகி நின்றார்கள். அவர்கள் இருவரும் அவமானத்தில் நிற்க மேரி இன்னும் அவர்களை பற்றி அவதூறாக பேசிக் கொண்டிருந்தார். ஸ்டீஃபன், எனக்கு அந்த நிலத்தை ஒழுங்கா கொடுத்துரு. இல்லன்னா நீ எப்படி அங்க பயிர் பண்றன்னு நானும் பாக்குறேன். அங்க இருக்கிற வரப்பு என் குடும்பத்தோடது. எனக்கு வேணும்னா நான் அடிப்பேன், இல்லனா விடுவேன். அது என்னோட இஷ்டம். கோவத்தில் சத்தமாய் மேரி கத்தினார். இதனை பார்க்கவே சேவியர் குற்ற உணர்ச்சியில் தவித்தான். அவசரப்பட்டு தன் வாழ்வை கெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்பொழுது தன் பெற்றவர்களையும் கஷ்டப்படுத்தி விட்டோமே என்று இருந்தது. காதல்தான் முக்கியம் என்று அவனை பெற்றவர்களை வேதனையில் தள்ளிவிட்டு சென்று விட்டான். தன்னால் தான் இன்று இவர்களுக்கு இந்த நிலை என்று வருந்தினான். பெற்று வளர்த்து கல்லூரியில் சேர்த்து இதில் மேற்படிப்பு படிக்கவும் பணத்தை ஏற்பாடு செய்து அவர்கள் அவன் மீது நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு நல்ல மகனாய் இல்லாமல் போய்விட்டோமே என்று வருந்தினான். காதலில் மூழ்கி இருந்தவன் இனிமேல் இங்கு வரமாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு சென்றான். மேரி, இன்னொரு முறை என் அப்பா நிலத்து மேல நீ கை வைக்க நினைச்ச, ஒன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன். யார் இடத்த யார் கேட்கறது? கோபமாய் கூட்டத்தை விளக்கிக் கொண்டு கையில் அவனின் உடைமைகளுடன் சென்றான் சேவியர். ஹா, சேவியர் நீயா? எவ்வளவு திமிரு இருந்தா பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு நீங்க திரும்பி என் கண்ணு முன்னாலேயே வந்து நிப்ப? என்ன, அந்த சிறுக்கி உன்னை கழட்டி விட்டுட்டாளா? அதான் வந்துட்டியா? முதலில் அதிர்ந்த மேரி அவனிடமும் பிரச்சனை செய்ய ஆரம்பித்தார். சேவியரை பார்த்ததும் ஊர் மக்கள் அதிர்ச்சியாக அவனை பார்த்தார்கள். அவனின் பெற்றவர்களுடன் சண்டை போட்டு நிச்சயத்தை தடுத்து நிறுத்தியதற்கு பின் அவன் இந்த ஊர் பக்கம் வருடக்கணக்கில் வராமல் இருந்தான். ஸ்டீஃபனுக்கும் ஜூலிக்கும் சேவியரை பார்த்ததும் மனம் இலகினாலும் உடனே கோபம் சூழ்ந்து கொண்டது. அப்பா, அம்மா, நான் திரும்ப வந்துட்டேன்.
அவனின் பெற்றவர்களை பார்த்து சத்தமாய் ஏக்கத்துடன் குற்ற உணர்ச்சியில் கூறினான். என்ன அம்மான்னு கூப்பிடாத. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பையனே இல்ல. எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்ததையே நான் மறந்துட்டேன். கோபமாய் ஜூலி கூறவும் சேவியருக்கு இதயம் கனத்தது. ஆனால் தாம் செய்த காரியத்திற்கு இது தேவைதான் என்று பொறுத்து கொண்டான். அவன்தானே நெஹாவுடன் இருப்பேன் என்று பிடிவாதமாயிருந்தான். அவன் வீட்டை விட்டு செல்லும் முன்பு அவன் பெற்றோர்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் திரும்ப இங்க வரக்கூடாது என்று கூறியிருக்க, அதை பெரிதாய் எடுக்காமல் திரும்ப வரவே மாட்டேன் என்று வீராப்பாக கூறிவிட்டு சென்றான். அப்பா அம்மா, எனக்கு தெரியும் நீங்க 2 பேரும் என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு. முதல்ல இந்த இட பிரச்சனையை நான் முடிச்சு விடுறேன். அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, அடிங்க. மரியாதையுடன் கூறிய சேவியர் பட்டென்று அவர்களின் காலில் விழுந்து எழுந்தான். அதன் பின் மேரி பக்கம் கோபத்துடன் திரும்பினான். மேரி, இங்க இருக்கிற நிலத்துக்கு எல்லாம் போறதுக்காக நம்ம ஊரு பொதுவா வெட்டுனது. இப்ப நீ உன் பக்கம் இருக்கிற வரப்ப அடிச்சா அது சட்டத்துக்கு எதிரான விஷயம். இது பொதுவானது. நீ விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா நான் டவுனுக்கு போய் உன் மேல கேஸ் கொடுப்பேன். அப்புறம் என்ன சொன்ன? இந்த இடத்த உங்க குடும்பத்து ஆளுங்க கல்யாணம் பேசி இருந்ததுனால தானே எங்க குடும்பத்துக்கு கொடுத்தீங்கன்னு சொல்ற. ரொம்ப திமிர்ல பேசுறியா? இதென்ன உன் அப்பா வீட்டு இடமா? கோபமாய் சேவியர் கேட்க அந்த பெண்மணியும் அவனை முறைத்தபடியே நின்றார். முன்பு இருந்த சேவியருக்கும் இப்பொழுது இருப்பவனுக்கும் நிறைய வித்தியாசம் அவர்களுக்கு தெரிந்தது. இருந்தாலும் அவனிடம் தன்மானத்தை விட்டு விடுவாரா? அவனிடம் இறங்கி போனால் எப்படி இந்த ஊரு தலை காட்டுவது? அதனால் அவனுக்கு சளைத்தவர் இல்லை என்பது போல நின்றார் மேரி. ஊரே கேட்கும் அளவிற்கு கத்தி சத்தமாய் சண்டை போட ஆரம்பித்தார். என்னடா சொன்ன? நான் உண்மையதானே சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க திரும்ப வருவ? உன் குடும்பமானத்தை வாங்கினது உனக்கு பத்தலையா? சேவியர் அவனின் போனை எடுத்து எள்ளாக சீறினான். என் குடும்பமானத்தை வாங்கினது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஊர் தலைவர் உன் சொந்தக்காரர்னு உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? சேவியர் மிரட்டலாக கேட்க சட்டென்று மேரி முகம் மாறியது. எபிசோட் 99. என்ன, ஊர் தலைவர் உன் சொந்தக்காரர்னு 2 குடும்பமும் சம்பந்தம் பேசி இருந்ததுனால அவர் எங்களுக்கு இந்த இடத்த கொடுத்தாருன்னு சொல்றியா? அவரோட அதிகாரத்தை அப்ப அவர் தப்பா யூஸ் பண்ணிருக்காரு. அப்ப நான் இப்பவே டவுனுக்கு போய் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணவா? மிரட்டலாக சேவியர் கேட்டிட மேரி முகம் சிவந்தது. சேவியர், என்ன சொல்ற நீ? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்ல. நீ தேவையில்லாம என் மேல பழிய போடாத. உடனே சமாளிக்க பார்த்தார் மேரி. விடுவானா சேவியர்? இப்பொழுது அவரை விட்டுவிட்டால் அவன் இத்தனை நாள் நகரத்தில் கற்றுக்கொண்ட பாடம் எல்லாம் வீணாகி விடுமே. சரி, அப்பனா என் அப்பா நிலம் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு எங்க இடத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அதான் அவர் அந்த மாதிரி குடுக்கலன்னு நீயே சொல்லிட்டல. கிளம்பு. சேவியர் மடக்கி பிடிக்க மேரி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தார். இவ்வளவு தெளிவாக அவன் கேட்டால் என்ன பதில் சொல்வார்? பதில் தெரியாத காரணத்தினால் காச் மூச்சென்று கத்த ஆரம்பித்தார். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அந்த இடம் என் குடும்பத்தை சேர்ந்த இடம். நீங்க எனக்கு அதை திருப்பி கொடுத்தே ஆகணும். ஸ்டீஃபன், பொறுக்கி மாதிரி பிள்ளைய பத்தி வச்சிருக்க. என்கிட்டவே அந்த திமிர்த்தனத்தை காட்டுறா. இதான் புள்ளைய வளர்த்த லட்சணமா? கொஞ்சம் கூட மட்டு மரியாதையே இல்ல. நல்லா படிக்க வச்சீங்க. ஏய், வாய மூடு. மரியாதைய பத்தி நீ பேசுறியா? என் அப்பா அம்மா பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசின அப்புறம் பேசுற வாய் இருக்கவே இருக்காது. மேரியை பயங்கரமாய் முறைத்து கோபத்தில் கத்தினான் சேவியர். அவன் மிரட்டலில் மேரிக்கு இதயம் வேகமாய் துடித்தது. அவன் முறைப்பே அவருக்கு பயத்தை ஏற்படுத்தியது. பயத்தில் நடுங்கிய மேரி கால்கள் வலுவின்றி பொத்தென்று கீழே விழுந்திட தரையில் விழுந்து கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் செய்தார். ஐயோ ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? நியாயமா என் நிலத்தை கேட்டா இந்த ஜோனஸ் குடும்பம் என்ன அடிச்சுட்டாங்களே. எல்லாரும் இங்க பாருங்க, என்னை கீழே தள்ளி விட்டானே. மேரி அழுத ஆர்ப்பாட்டம் செய்ய நடுத்தர வயதுடைய ஒருவர் மேரி எழுவதற்கு உதவி செய்தார். சேவியர், ஏன் இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? என்ன இருந்தாலும் மேரி உனக்கு அத்தை முறை. அவங்களை இப்படித்தான் பண்ணுவியா நீ? மேரிக்கு வக்காலத்து வாங்கி சேவியரை திட்டினான். அதானே, நீ எப்படிப்பா தள்ளி விடலாம்? கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. இதுதான் உன்னை வளர்த்த லட்சணமா என்று அங்கிருக்கும் ஊர் மக்கள் சேவியரை வசைபாட ஆரம்பித்தார்கள். சேவியர் மேரிக்கு உதவி செய்த ஆளை பார்த்து நக்கலாய் சிரித்தான். தங்கராசு, என்ன இவ்வளோ ஆர்வமா மேரிக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்க? அவ்வளோ அக்கறை உனக்கு? ரகசியமாவே இருக்கணும்னா நீ சில விஷயம் பண்ணாம இருக்கணும் தங்கராசு.
கேலி நிறைந்த குரலில் சேவியர் கூறிட தங்கராஜ் என்பவருக்கு இதயம் வேகமாய் துடித்தது. விழுந்த முகத்துடன் சேவியரை பார்த்தார். அவருக்கும் மேரிக்கும் கள்ள தொடர்பு இருக்கிறது. அது எங்கே அம்பலமாகி விடுமோ என்ற பயம் எந்நாளும் அவருக்கு உண்டு. சேவியருக்கு இதை பற்றி தெரிந்துவிட்டதோ என்று பயத்தில் நடுங்கினார். சேவியர் ஜோன்ஸ், கண்டத பேசாத. உண்மையை மறைக்க சத்தமாய் கத்தினார் தங்கராஜ். மேரி முகமும் வளர்ந்தது. அவருக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. இப்பொழுது அவர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருப்பது தெரிந்தால் ஊர் என்ன நினைக்கும் என நினைக்கவே அவருக்கு அசிங்கமாயிருந்தது. என்ன நடக்குதுங்க? ஏன் யாருமே வேலையை பார்க்காம இங்க கூடியிருக்கீங்க? அந்த நேரத்தில் கூட்டத்தை பார்த்து கேட்டபடியே அங்கு வந்தார் ஊர் தலைவர் ஹரிதாஸ். அவருடனே மேரியின் 2 தடி புதல்வர்களும் வந்தார்கள். ஊர் தலைவர் வந்ததுமே அங்கிருந்தவர்கள் மரியாதையாக அவரை வணங்கினார்கள். ஐயா, நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். ஜோனஸ் குடும்பம் அநியாயம் பண்றாங்க. என்ன அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம என்ன பிடிச்சு தள்ளி விட்டாங்க. ஹரிதாஸை பார்த்த உடனே புகார் கூற ஆரம்பித்தார் மேரி. ஜோனஸ் குடும்பத்தினரை இறுக்கத்துடனே பார்த்தார் ஹரிதாஸ். சேவியரை பார்த்த உடனே லேசாய் புன்னகைத்தார். அடடே, நம்ம ஊர்ல இருந்து பட்டாளத்துக்கு படிக்க போன பையன் படிச்ச புள்ள என்னைக்குமே திறமையா தான் பேசுவான். ஆனா சேவியர் இந்த வாயை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா பொய் சொல்லக்கூடாது. நீ ரொம்ப படிச்ச பையன், உனக்கு என்னை விட நல்லாவே தெரியும். ஹரிதாஸ் முன்னவே அங்கு வந்து நடப்பவற்றை கேட்டுக்கொண்டிருந்தார். சேவியர் எப்படி ரெக்கார்ட் செய்து வைத்து மிரட்டினான் என்று கேட்டவர் அவன் அதனை செய்யக்கூடாது என்று மறைமுகமாக மிரட்டினார். ஹரிதாஸ் சிரிப்பதை பார்த்ததும் சேவியரும் அவருடன் சிரித்தான். அவனுக்கு தெரியும் மேரி இப்படி கத்திக் கொண்டிருப்பதற்கு காரணமே அவராகத்தான் இருக்கும் என்று. தலைவரே, கிராம நிர்வாகம் படி இந்த இடத்த எங்க குடும்பத்துக்கு தானே அரசாங்கம் மூலமா அப்ப பிரிச்சு கொடுத்தாங்க. இதுக்கும் மேரி குடும்பத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன? அதில் உடனே ஹரிதாஸ் முகம் மாறியது. வரவழைக்கப்பட்டு சிரித்தார். நிச்சயமா இது உன் குடும்பத்தோட தான். அதான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சொந்தமா நிலம் ஒதுக்கி கொடுத்தாங்களே. அப்புறம் ஏன் தலைவரை மேரி எங்க குடும்ப நிலத்தை கேட்டு பிரச்சனை பண்றாங்க? இதுல எங்களுக்கு வர வேண்டிய வரப்பு தண்ணியையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஜேவியர், உனக்கே தெரியும் நம்ம கிராமம் எவ்வளவு ஏழ்மையில இருக்குன்னு. உன் அத்தை இந்த ஊர் நல்லதுக்காக தான் கேட்குறாங்க. இது எல்லாரோட நல்லதுக்கு தான். அந்த நிலத்துல நம்ம விலை அதிகமான பலன்களை எல்லாம் அறுவடை பண்ணி நல்ல விலைக்கு விற்று லாபம் பார்க்கலாம். அதோட விலையெல்லாம் சாதாரண பலத்தை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். நம்ம ஊர்லயே உங்க குடும்பத்தோட நிலம் மட்டும்தான் நல்ல புஞ்ச நிலமா இருக்கு. நம்ம ஊர் நல்லதுக்காக அதை நீங்க திருப்பி கொடுத்துதான் ஆகணும். தலைவர் கூறுவதை கேட்டுக்கொண்டு ஜோலியால் பொறுக்க முடியவில்லை. எதுக்கு நாங்க மட்டும் இடத்த விட்டு கொடுக்கணும்? எங்க குடும்பத்தோட வருமானமே அந்த நிலத்தை சார்ந்துதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? ஊருக்கே பசி ஆத்திட்டு நாங்க மட்டும் எபிசோட் 100. ஸ்டீஃபன் கேட்ட கேள்விக்கு லேசாய் சிரித்தார் ஹரிதாஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்க மலை உச்சிக்கு போய் கூட விவசாயம் பண்ணிக்கலாம். அங்க ஏகப்பட்ட நிலம் நல்லா இருக்கு. சேவியரின் பெற்றவர்கள் மறுப்பாக தலையை அசைத்தார்கள். அவர்களுக்கு இது மிகப்பெரிய அநியாயம். இருக்கும் ஒரே நிலத்தையும் பிடுங்கிக் கொண்டால் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு அவர்களுக்கு வழி இல்லை. மலை அவர்களின் ஊரிலிருந்து தொலைவில் இருக்கிறது. அங்கு இருக்கும் மண்ணில் அவ்வளவு எளிதாய் விவசாயம் பார்க்க முடியாது. அங்கு சீர்படுத்தி விவசாயம் பார்ப்பதெல்லாம் மிகப்பெரிய வேலை. ஆனால் சேவியர் அமைதியாகவே நின்றான். அவன் மலையடிவாரத்தில் இருக்கும் காலி இடத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த நிலம் முழுக்க கற்களாயிருக்க மண் வளமும் சரியில்லை. அதனை சும்மா கொடுத்தால் கூட யாரும் அதனை வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த நிலம் மிகப்பெரிய நிலம். அப்படி இருந்தும் அது ஒன்றிற்கும் பிரயோஜனமில்லை. ஆனால் அதில் மெனக்கிட்ட வேலை பார்த்தால் பயனுள்ளதாய் மாற்றலாம். அதில் இருக்கும் கற்களை அகற்றி தண்ணீர் பாய்ச்சி நிலத்தை சீர் செய்தால் நிச்சயம் பலனை கொடுக்கும். அந்த இடம் அவனுக்கு செடிகளை நட்டு வைக்க ஏதுவாய் இருக்கும். அதுவும் மிகப்பெரிய அளவில். சேவியர் இதனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க அவனின் பெற்றோர்கள் அவர்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். மேரியும் ஹரிதாசும் பயங்கர கேடியாக இருந்தார்கள். ஊர் மக்களுக்கு ஜோனஸ் குடும்பம் நல்லது செய்ய விடவில்லை என்று ஜோனஸ் குடும்பத்தின் பழியை திருப்பி பேச ஆரம்பித்தார்கள். இதனால் ஊர் மக்கள் பாதி பேர் அவர்களுடன் கூட்டு சேர்ந்தார்கள். மிஸ்டர் ஜோன்ஸ், ஊர் மக்கள் நல்லதுக்காக நீங்க உங்க நிலத்தை கொடுங்க. அதே போல ஊர் இன்னும் இந்த நிலத்தோட உரிமையை இன்னும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கல. இதுக்காக உங்களுக்கு அந்த சும்மா இருக்கிற இடத்த தரோம். ஆமா சேவியர், ஊர் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை நீங்க தடுக்க கூடாது.
ஊரில் இருக்கும் ஒரு கிழம் ஆரம்பித்தது. அந்நேரம் மேரியின் மகன்கள் ஒரு மாட்டை அங்கு கொண்டு வந்தார்கள். உங்களுக்கு காம்பன்சேட்டா இந்த மாட்டை உங்களுக்கு தரோம். இது பசுமாடு, நிறைய குட்டி போடும். மிஸ்டர் ஜோன்ஸ், ரொம்ப பேராசப்படாதீங்க. ஸ்டீஃபனுக்கு ஆத்திரம் எல்லையை கடந்தது. அவர் எப்பொழுதுமே மிகவும் தன்மையாக பேசுபவர். அதனால் இந்த மாதிரி இடைக்காய் அவருக்கு பேசிட வராது. வேண்டுமென்றே மேரியும் அவளின் குடும்பத்தாரும் அவர்களின் நிலத்தை எடுத்துக்கொள்ள செய்யும் சதிவேலை என்று புரிந்தது. அவர்கள் பேராசைப்பட்டு கொண்டு செய்துவிட்டு இப்பொழுது இவர்களை அப்படி கூறுகிறார்கள். ஹரிதாஸ், இந்த பசுமாடுக்கு உடம்பு சரியில்லைன்னு பலமுறை நோயில இருந்திருக்கு. இத போய் எங்க கிட்ட தள்ளிவிட பாக்குறியா? சீக்கு பிடிச்ச ஒரு மாட்டை போய் எங்களுக்கு காம்பன்சேட் பண்றதுக்காக கொண்டு வரேன்னு சொல்ற? அசிங்கமால உனக்கு? மிஸ்டர் ஜோன்ஸ், நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஊர்ல உங்களால யாரு கூட நட்பா பழக முடியாது. நீங்க ஊருக்கு நல்லது நடக்கிறத கெடுக்குறீங்க. அவரை தூண்டிவிடும் எண்ணத்தில் கூறினான் பாலா. சேவியர் மூலையில் பல்ப் எரிந்தது. அவன் உடனே வந்து மாட்டை தொட்டான். அவனால் குணப்படுத்த முடியாதது என்று இருக்கிறதா என்ன? உடனே மேரியை பார்த்து சிரித்தான். மேரி, நாங்க நிலத்தை உங்களுக்கு கொடுத்தா இந்த மாடை எங்களுக்கு கொடுப்பீங்களா? எங்களோட தானே? அதில் மேரி ஒரு நொடி அதிர்ந்தார். சண்டை இன்னும் பெருசாகும் என்று நினைத்தார். ஆனால் இவ்வளவு எளிதாய் சேவியர் ஒப்புக்கொள்வான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. மனதிலே சேவியர் ஏமாறுவதை எண்ணி திட்டிக் கொண்டவள் வெளியே சிரித்தாள். ஆமா, நிலத்தை எங்களுக்கு கொடுத்தா இந்த மாடு உங்களுக்குதான். சம்மதமாய் தலையசைத்த சேவியர் உடனே ஹரிதாஸ் பக்கம் திரும்பினான். ஹரிதாஸ், எங்க இடத்த நாங்க மேரிக்கு கொடுத்தா அங்க இருக்கிற காலி இடம் எல்லாத்தையும் எங்க குடும்பத்துக்கு கொடுப்பியா? சேவியர் மனதில் எதை யோசித்து இப்படி கேட்கிறான் என்று ஹரிதாஸுக்கு தெரியவில்லை. ஆனாலும் சம்மதமாய் தலையசைத்தார். ஆமா, தாராளம் எடுத்துக்கலாம். உங்களோட மிச்சம் இருக்கிற குத்தகை பணம் எல்லாமே இப்போ அந்த நிலத்துக்கு மாத்திக்கலாம். எவ்வளவு குத்தகை பணம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு இருந்துச்சோ அதையே கொடுக்கலாம். கான்ட்ராக்ட் வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன். சரி, அப்போ எனக்கு அந்த காலி இடத்தையும் ஏரியையும் மலையையும் கொடுங்க. இதை கேட்டதுமே ஹரிதாஸ் அதிர்ந்தார். சேவியருக்கு பின்னால் இருக்கும் அவன் அம்மா ஜூலி அவன் முதுகிலே ஒன்று வைத்து கோவத்தில் பொரிந்து தள்ளினார். கூறு கிட்டவனே, இன்னைக்குதான் திரும்ப வந்திருக்க, அதுக்குள்ள குடும்பத்தையே நாசம் பண்ண பாக்குறியே பாவி. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த இடம் உன் அப்பாக்கும் எனக்கும் சொந்தமானது. இத பத்தி யோசிக்காத. இந்த இடத்த மட்டும் நீ கொடுக்க நினைச்சா அப்புறம் நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன். திரும்ப இங்க வரவே வராத, அப்படியே போயிடு. ஸ்டீஃபனுக்கும் பயங்கர கோபம் வந்ததும் முட்டாள்தனமாய் பேசுபவனை அவரின் செருப்பால் அடித்து மண்டையில் புத்தி உரைக்க வைக்க வேண்டும் என்பது போல இருந்தது. ராஸ்கல், என் பொழப்புல மண்ணவாரி போட பாக்குறியா? நீ ஒன்னு அடிச்சு தோலை உரிக்கிறேன்டா. ஸ்டீஃபன் சேவியரை அடிக்க துரத்த வேகமாய் சற்று தள்ளி நிலைமையை விளக்க நினைத்தான். ஐயோ அப்பா அம்மா, நான் சொல்றத முழுசா கேளுங்க. நான் நம்ம ஊர்லயே சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு தான் திரும்ப வந்திருக்கேன். இந்த இடத்த விட அந்த இடம் ரொம்ப பெருசு. அந்த இடம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்குமா? நீயே ஒரு தண்ட சோறு. என்னையும் அம்மாவையும் கோவப்படுத்துறதை விட என்னடா நீ உருப்படியா பண்ணுவ? தண்டம். வரும் ஆத்திரத்தில் செருப்பை கழட்டி சேவியர் மீதே தூக்கி எறிந்தார். மேரியும் ஹரிதாசும் சேவியர் இதற்கு ஒப்புக்கொண்டதைக் கண்டு மகிழ்ந்தார்கள். மிஸ்டர் ஜோன்ஸ், இப்போ உங்க 2 பேருக்கு சொந்தமான இந்த நிலம் எதிர்காலத்துல சேவியருக்கு தானே சொந்தம். நம்ம பிள்ளைங்களுக்கு நாமளே சப்போர்ட்டா இல்லைன்னா இப்படி? அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறப்போ நாம தான் உதவி பண்ணணும். அடைச்சி, நல்லவனுங்க மாதிரி பேசாத, எரிச்சலா இருக்கு. சம்மதானம் இப்பவே கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்க. அனாவசியமாய் அவர்களிடம் பேசி அவனின் தொண்டை தண்ணியை வீணாக்க அவன் விரும்பவில்லை. சேவியரின் பெற்றவர்கள் அதீத ஆத்திரத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஒண்ணுமே கூறவில்லை. ஜூலி கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. அந்த நிலம் மட்டும் இல்லை என்றால் இனி எப்படி எதிர்காலத்தில் உணவிற்கு வழி செய்வது என்று யோசித்தார். சேவியர், இடத்த மாத்திக்கணும்னா உங்க நிலத்துக்கு இருக்கிற அளவு மட்டும்தான். அதை விட அதிகமாகவும் அதே போல ஏரியையும் மலையும் நீ கேட்டா அதுக்கு நீ தனியா காசு கொடுத்தாகணும். எவ்வளவு அது? சேவியருக்கு அந்த இடம் பிடித்து போனது என்று கண்டு கொண்ட ஹரிதாஸ் அதில் பணத்தை கறக்க நினைத்தார். நிஜமான விலைக்கு ஏற்ப அதனை அவனுக்கு கூறினார். ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு 500 ரூபாய். 100 ஏக்கர்னா 50,000 ரூபாய். இதுல மலை ஏரியெல்லாம் நீ கேட்டிருக்க. உனக்காக நான் குறைச்சு சொல்றேன். எல்லாத்துக்கும் சேர்த்து வருஷத்துக்கு 10 லட்சம் கொடு. சரி, எனக்கு கவலை இல்லை. நான் 10 வருஷ கான்ட்ராக்ட் போட போறேன். நான் உனக்கு இப்பவே மொத்த பணத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன். சரி, ஆனா சேவியர், இது ஒன்னும் சின்ன அமௌண்ட் இல்ல. உன் வீட்டை வித்தா கூட இந்த பணத்தை உன்னால தர முடியாது. சேவியர், முதல்ல உன்கிட்ட பணம் இருக்கா?
அந்த சிரிக்கை கிட்டதான் நீ எல்லா பணத்தையும் விட்டுருப்பிய இந்நேரம். சேவியர் எள்ளாக அவர்களை பார்த்து அமைதியாய் அவன் பையை திறந்து அப்படியே கீழே வைத்தான். உள்ளே பை நிறைய பணம், 20 லட்சம் இருக்கும். ஊர் மக்கள் அனைவருமே பெரும் அதிர்ச்சியுடன் வாயை பிளந்து கொண்டு அவற்றை பார்த்தார்கள். சேவியர் அப்பா அம்மாவோ அதிர்ச்சியில் மூழ்கினார்கள். எப்படி இவ்வளவு பணம் என அனைவருமே வாயை பிளந்தார்கள்.